கைஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா அபவுட் எக்ஸசைசஸ். அதாவது என்னென்னா என்னென்ன பாடி டைப்புக்கு எந்த மாதிரி நம்ம எக்ஸசைசஸ் ப்ளே பண்ணணும், ப்ளஸ் எந்த மாதிரியான டயட்டை நம்ம ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணணும் என்ற ஒரு டாப்பிக்கை இந்த கண்டென்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னா இப்போ யார் யாருக்கு என்ன மாதிரி ஒர்க் அவுட்ஸ் கொடுக்கணும். ஸோ எனக்கு இன்றைக்கி ஒரு கிளைண்ட்ஸ் டவுட் கேட்டாங்க. என்ன டவுட்னா, காம்பவுண்ட் செக்மெண்ட்ஸ் பண்ணலாமா ஃபார் அவங்க லீன் ஃபிசிக்கு, ஸோ மசில் பில்டிங்க்கு. ஸோ காம்பவுண்ட் செக்மெண்ட்ஸ் பண்ணலாமா, இல்லைனா இண்டிவிஜுவல் செக்மெண்ட்ஸ் பண்ணலாமா, அதாவது இண்டிவிஜுவல் குரூப் மசில்ஸா இல்லைனா மல்டிபிள் குரூப் ஆஃப் மசில்ஸை நம்ம எக்ஸசைசஸில் ஃபாலோ பண்ணலாமான்றதை கேட்டாங்க. ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், டயட் ரொம்ப மஸ்ட்டு. நம்ம எந்த ஒர்க் அவுட்ஸை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போகிறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம எந்த மாதிரி டயட்டில் நம்ம இருக்கோன்ற ஒரு டயட் பிளானை நம்ம கொண்டு வரணும். ஸோ ஏன்னா அவங்களோட பாடி பிஎம்ஐயை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸை செக் பண்ணிவிட்டு அவங்களோட ஸ்ட்ரென்தனிங், என்டூரன்ஸு, மசிலோட டைப்பு ப்ளஸ் பாடியோட அனாட்டமி, ஸோ இது எப்படி இருக்குன்றத கரண்ட் ப்ரோக்ரஸை பார்க்கணும். பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் கொடுத்தா சஜஸ்டபுளாக இருக்கும், ப்ளஸ் அந்த ஒர்க் அவுட்ஸ்க்கு பேலன்ஸ்டாக ஒரு டயட் பிளானை ஃபாலோ பண்ணணும். இந்த டயட் பிளான் ப்ளஸ் ஒர்க் அவுட்ஸே ஃபஸ்ட்டு அவங்களோட என்விரான்மெண்டல் எப்படி இருக்குது, ஸோ அவங்க ஸ்டூடெண்ட்டாக, அவங்க இல்லைனா ஒரு ஒர்க்கராக, ஸோ எந்த மாதிரி அவங்க ஒரு டெய்லி ரொட்டீனில் இருக்காங்க, அவங்களோட ஸ்லீப்பிங் சைக்கிள்ஸ் என்ன, அவங்களோட வாட்டர் இன்டேக் என்ன, இப்போ கரண்ட்டில் டயட்டில் போராக இருக்காங்களா இல்லை டயட் பேலன்ஸ் டயட்டில் இருக்காங்களா, ஸோ இதெல்லாம் ஒரு ரேஷியோ எடுத்துகிட்டு, ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஒர்க் அவுட்ஸை கொடுக்கணுன்ற ஒரு பிளானப் பண்ணி கொண்டு போகணும். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா, நீங்கள் காம்பவுண்ட் செக்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க ஃபார் மசில் பில்டிங்க்கு. நான் லீனாக இருக்கேன், என்னோடய மசிலை டெவலப் பண்ண போகிறேன், நான் ஒரு பிகினர்ஸு. ஸோ அப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வீக்லி 4 டைம்ஸ் எக்ஸசைசஸ் பிளானை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ 4 days எக்ஸசைசஸ் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டே 1 மல்டி குரூப்ஸ், அதாவது 2 டிஃப்ரெண்ட் மசில் குரூப்ஸை ஹிட் பண்ணிவிட்டு டியூஸ்டே ரெஸ்ட் விடணும். அண்ட் வெனஸ்டே 2 டிஃப்ரெண்ட் மசில் குரூப்ஸை ஹிட் பண்ணிவிட்டு தேர்ஸ்டே ரெஸ்ட் விடணும். அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நீங்கள் ரெஸ்ட் விட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா வித் ப்ராப்பர் டயட்டோட, வித் ட்ரெயினரோட கைடன்ஸோட நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்கள் ரிசல்ட்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்டாகவே இருக்கும். ஸோ அதாவது இந்த டயட்டில் ஏன் இம்பார்ட்டன்ஸை நான் காமிக்கணுன்றத உங்களுக்கு சொல்ல வரேன்னா, ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஒர்க் அவுட்ஸ் பண்ணி முடித்து அட் த எண்ட் ஆஃப் த ஃபினிஷிங்கில் உங்களோட மசில்ஸில் மைக்ரோடிஎஸ் ஜென்ரேட் ஆகும். இது காமன். அந்த மைக்ரோடிஎஸ் ரீபில்ட் ஆகி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆகிட்டு உங்களோட மசில்ஸை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி பைண்ட் பண்ணி மசிலை டெவலப் பண்ண வைக்கணுன்னா உங்களுக்கு நியூட்ரிஷன் ரோல் ரொம்ப ப்ராப்பராக தேவைப்படும். ஸோ ப்ராப்பரான நியூட்ரிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டயட்டில் ப்ரோட்டீனு, அமினோ ஆசிட்ஸு, குளூட்டமைனு, ப்ளஸ் ட்ரேஸ்டு மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸு அண்டு குட் ஃபேட்டி ஆசிட்ஸு. ஸோ இது எல்லாமே பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் டயட்டில் உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ நான் ஒரு ப்ரோட்டீனை ஹை பண்ணுறேன், இல்லைனா அமினோ ஆசிட்ஸை மட்டும் ஹை பண்ணுறேன், இல்லை கார்போஹைட்ரேட்ஸை மட்டும் ஹை பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு அன்ஸ்கேலபிள் டயட்டில் இருக்கக்கூடாது. உங்கள் பாடியோட கோல், உங்களோட பாடியோட அனாட்டமி, உங்களோட கோல், நீங்கள் கரண்ட் கண்டிஷனில் எப்படி இருக்கீங்க, இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ப்ராப்பரான டயட் பிளான் ப்ளஸ் ஒர்க் அவுட்ஸ் பிளான் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட கோலை ரொம்ப குயிக்காகவே ரீச் பண்ணலாம். ஸோ ஃபர்தராக இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா எனக்கு கால் ஆர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.